மகளே, இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, சப்வூஃபர் வாட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? என்னுடைய சப்வூஃபர் வந்துட்டு 120 மேக்னெட்டுங்க. அதே மாதிரி 1.5 இன்ச்சு வாய்ஸ் காயில் இருக்குது. அந்த சப்வூஃபருடைய வாட்ஸு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் முழு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த டைன்டி கேபிட்டலு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே STK 4141 அதாவது வந்து 4191 STK 4141 யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி 4231 இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. JBL போகும்போது 4 டிரான்சிஸ்டரு மோனோ, பிரிட்ஜபிள் மோனோ, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தனி விளக்கம் கண்டிப்பாக நான் தரேன். அது ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்பீக்கர் வாட்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்லேருந்து போயிடலாம். ஸ்பீக்கர் வாட்டு அப்படின்னா அதாவது வந்து வால்யூம் சவுண்டு கிடையாதுங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் பவரை வந்து பார்த்தோம்னா சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அந்த அர்த்தத்திலலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருடைய வாட்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது 50 வாட்ஸ் 50 வாட்ஸ் ஸ்பீக்கருக்கு ஒரு 200 வாட்ஸான ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ஏற்றும்போது கண்டிப்பாக பேர்ன் ஆகலாம். ஓகேங்களா? வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 300 வாட் ஸ்பீக்கருக்கு ஒரு சின்ன ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தோம்னா அது சேஃபு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதனுடைய அவுட்புட்டு அந்தளவுக்கு தராது. ஓகேங்களா? இப்போ பட் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் வாட்டு வந்து பார்த்தோம்னா ரேட்டிங் இருக்கும். எஸ்பெஷலாக PMPO வாட்ஸ் இருக்கும். அதேமாதிரி மியூசிக் வாட்ஸு, பீக் வாட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டேலாக ஒரு மார்க்கெட்டிங்காக அந்த நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு முக்கியம் எது அப்படின்னா RMS பவர் தான். ஓகேங்களா? RMS பவர் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? RMS பவர்னால் கண்டினியூஸாக ரியல் பவர் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்டு டிசைட் பண்ணுறது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சப்வூஃபரு வாட்டு கெப்பாசிட்டி மெயினில் வந்து பார்த்தோம்னா டிபெண்ட் பண்ணி எதில் இருக்குது அப்படின்னா வாய்ஸ் காயில் பொறுத்து இருக்கும். வாய்ஸ் காயிலுடைய சைஸு, அதே மாதிரி மேக்னெட் சைஸு, அந்த காயில் வைண்டிங்கு அண்டு அந்த ஒயருடைய திக்னஸ்ஸு, கூலிங் சிஸ்டம். ஓகேங்களா? கூலிங் சிஸ்டம் பொறுத்தும் இருக்கும். அதே மாதிரி கோன் மூமெண்ட் இருக்குது இல்லையா, அப்வேர்டு டவுன்வேர்டு மாறும். அதே மாதிரி அந்த பில்டு குவாலிட்டியை பொறுத்து இதுதான் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்டாக நம்ம டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா? வாட்டேஜை டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி பிகாஸ் கரண்ட் வந்துட்டு ஃபுல்லாக காயில் த்ரூ வந்தால் போகும். ஓகேங்களா? வாய்ஸ் காயிலில் கரண்ட் வந்துட்டு ஃபுல்லாக காயில் த்ரூ. ஓகேங்களா? காயில் மூலியமாக தான் உள்ள கரண்ட்டு போகும். அதே மாதிரி காயில் ஹீட் ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த வார்னிஷ் மேலே இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? என்கிட்ட இருக்கிறது இந்த 10 இன்ச்சுக்கான காயில். ஓகேங்களா? ஸோ இது மேலே வார்னிஷ் இருக்கும். ஓகேங்களா? அந்த வார்னிஷ் வந்துட்டு மெல்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பவர் வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்து சப்வூஃபரோட அதிகப்படியான நம்ம கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் மூலியமாக தரும்போது வார்னிஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது அந்த வார்னிஷ் எல்லாமே மேலே இருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி முடிச்சாட்டி அந்த வைண்டிங் ஃபுல்லாக ஷார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மூலியமாக தான் ஸ்பீக்கர் பேர்ன் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ பெரிய வாய்ஸ் காயில்ங்கிறனால பெரிய ஒரு அதிகப்படியான ஹீட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதிக வாட்ஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கு இந்த 10 இன்ச்சுக்கு 33 ஓகேங்களா? 33 இது வந்து 100 வாட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 1.5 இன்ச்சு வாய்ஸ் காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வாட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது உங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 120 மேக்னெட்டு, அதே மாதிரி 1.5 இன்ச்சு வாய்ஸ் காயில்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் டு மீடியம் பவர் சப்வூஃபர் கேட்டகரியில் இந்த 1.5 இன்ச்சு வாய்ஸ் காயில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக வரும். அப்போது அப்ராக்சிமேட்டாக ரியல் RMS பவர் ஹேண்ட்லிங் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 100 ஓகேங்களா? 100 to 180 வாட்ஸ் RMSக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அது அடங்கும். ஓகேங்களா? பில்ட் குவாலிட்டி பொறுத்து அது வந்துட்டு மாறுபடும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆகும். இப்போ லோக்கலில் சீப்பான ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா அது ஒரு 80 வாட்ஸ் RMS கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது டைன்டி இந்த மாதிரி எடுத்துக்கும்போது 150 120 இல்லை 180க்குள்ளே வந்து பார்த்தோம்னா RMS பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி கூலிங் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி இருக்கணும். நியர் ஒரு 180 RMS இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மேக்னெட் சைஸ் தான் வந்து பார்த்தோம்னா ரோல் பண்ணுது. என்ன அப்படின்னா 120 மேக்னெட் மீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்னால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோன் மூமெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இருங்க நான் காட்டுறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, மேலே வந்துட்டு கோன் பேப்பர் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே இந்த காயில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செம்பு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த கார்னரில் தெரியும். ஸோ அந்த செம்பில் இருக்க அந்த பவர் தான் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா அப்வேர்டும் டவுன்வேர்டும் வந்து பார்த்தோம்னா மாறனால நமக்கு வந்துட்டு அந்த பேஸ் டைட்னஸாக இருக்கட்டும், அந்த எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது கரெக்டாக அந்த காயில் இடிக்காமல் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா மினிமமான ஒரு லெவலில் வச்சு வந்து பார்த்தோம்னா காயில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஆனால் கம்பெனியில் பண்ணும்போது அவங்க மிஷினில் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காயில் வந்து பார்த்தோம்னா பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி வந்து கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, இப்போ பெரிய மேக்னெட்டு மட்டும் வந்து பார்த்தோம்னா அதிக வாட்ஸ்ன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது பெரிய மேக்னெட்னு சொல்லி அதெல்லாமே வந்து மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா. பெரிய மேக்னெட்டு பட் ஆனால் சின்ன காயில் இருக்கும். அப்போது ஸ்டில் வந்து ஹீட் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால். ஸோ அதனால் வாய்ஸ் காயிலும் மேட்டர் தான், கூலிங்கும் மேட்டர் தான். ஓகேங்களா. அப்போது மேக்னெட் வந்துட்டு மெயின்லியாக வந்து இப்போ கண்ட்ரோல் அண்ட் சென்சிட்டிவிட்டி அந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறத வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ் பண்ணும். இன்னும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 இன்ச் வாய்ஸ் ஸ்கேலு. ஓகேங்களா. 1 இன்ச் வாய்ஸ் ஸ்கேல்னு எடுத்துக்கும்போது 30 to 60 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வந்து பார்த்தோம்னா போட முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு வாய்ஸ் ஸ்கேல் கேட்டிங்க. அது வந்துட்டு 100 to 180 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 2 இன்ச்சு. ஓகேங்களா. 2 இன்ச்சு வாய்ஸ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா 150 to 350 ஆர்எம்எஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாக்டான ஒரு சயின்ஸ் கால்குலேஷன் கிடையாது. இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இண்டஸ்ட்ரியோடைய எஸ்டிமேஷன் சொல்லி போடுறனால. ஓகேங்களா. ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ இது. ஸோ அந்த கணக்கு பண்ணி நம்ம போடும்போது எந்த பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அதே மாதிரி ரியல் டெஸ்டிங் பண்ணும்போது ஸ்பீக்கர் ரியல் வாட் செக் பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்கள். பர்னிங் ஸ்மெல் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி கிராக்கிங் சவுண்டு அந்த மாதிரி காயில் இப்போது பாடும்போது நீங்கள் நிறைய இதில் நோட் பண்ணியிருப்பீங்க. லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது பவர் அதிகமாக கொடுக்கும்போது இந்த காயில் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டில் போய் அடிக்கும். ஓகேங்களா. மேக்னெட்டில் போய் ஃப்ரீயாக போயிடும். ஓகேங்களா. இந்த செம்பு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. கீழே போகும்போது டக்குன்னு அடிக்கும். அது நல்லாவே நம்ம மியூசிக் இல்லை பாட்டு கேட்கும்போது நம்ம கரெக்டாக ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 120 mm மேக்னெட்டுக்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வாய்ஸ் காயில் சப்வூஃபர் அப்படிங்கும்போது 100 to 150 ஆர்எம்எஸ் ரேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த ரேஞ்சுக்கான பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், அந்த ரேஞ்சுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை போட்டு நீங்கள் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கேள்விக்கான பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் தெளிவாக சொல்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. அதே மாதிரி மார்க்கெட்டில் அந்த 1000 வாட்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மேபி வந்துட்டு ரியலாக 120 வாட்ஸ் ஆர்எம்எஸ் தான் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரியல் வாட்டை டிசைட் பண்ணுறது வாய்ஸ் ஸ்கேல் சைஸு, அதேமாதிரி ஒயர் குவாலிட்டி நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒயர் குவாலிட்டியும் வந்து பார்த்தோம்னா நமக்கு மெயினாக வந்து பார்த்தோம்னா அதில் பங்கு வகிக்கும். அதே மாதிரி ஸ்டிக்கரில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அந்த காயில் சைஸும் மேக்னெட் சைஸும் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு மேட்ரு. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடர்ஸ். ஓகேங்களா.